உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பிரபஞ்ச பேராற்றல் பெருகட்டும். இன்றைக்கி பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து வாஸ்து. இந்த வாஸ்துவில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சில நிறுவனங்களுக்கு வாஸ்துவெல்லாம் பார்த்தோம். அப்போ வாஸ்து பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரியாது. இந்த வாஸ்து வந்து சாதாரணமாக என்ன ஒரு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 5-6 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, உடனே போய் அதை பார்த்து இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட வேண்டியது. பொதுவாக ஒரு 10 கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. தென்மேற்கில் பாத்ரூம் இருக்கக்கூடாது, அப்புறம் வடகிழக்கில் வந்து பாத்ரூம் இருக்கக்கூடாது, வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கக்கூடாது, வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் திறந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஜன்னல்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்தல்கள். அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கில் தான் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னா மிச்சம் இருக்கவங்களாம் எங்கே போய் படுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ராசிக்காரங்க இந்த வாசலில் தான் இருக்கணும் அப்படின்னா, அப்போ வீட்டில் 4 ராசி இருக்கும், 4 வாசல் வச்சு வீட்டு கட்ட முடியுமா? கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்தாவே தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. கிச்சன் வந்து தென்கிழக்கில் மட்டும்தான் வரணும், வேறு எங்கேயும் வரக்கூடாது, வேறு எங்கேயும் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தர் கேட்பார், இன்னும் தென்மேற்கு தெருக்கூத்து வந்து ரொம்ப ஆபத்துங்கிறாங்க சார், அந்த வீட்டில் 30 வருஷமாக நல்லா இருக்கார் சார்மாங்க. அது எப்படி இருக்கார், அவர் நல்லா இருக்கார். அப்போ வாஸ்துனா பொய்யா அப்படின்னா, வாஸ்து என்னமோ அடிப்படையில் முழுக்க 100% உண்மைங்க. மனையடி சாஸ்திரம் வேறு, வாஸ்துங்கிறது வேறு. வாஸ்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி உங்கள் உடல் அமைப்பு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய மூக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு? இல்லை கை வந்து உங்களுடைய கை வலது கை வந்து உங்களுடைய காலை தொடுது போய் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களை பார்த்தா பயமாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து மானசாஸ்திர நூல்னு இருக்குது. சிலைனா இந்த வடிவத்தில் இந்த சைஸில் மூக்கு இருந்தால் இந்த சைஸில் காது இருக்கணுங்கிற மாதிரி தான் இந்த வாஸ்துவோட அமைப்பு. இது வாஸ்துங்கிறது பஞ்சபூத அடிப்படையில் அமைகிறது. மேற்கும் தெற்கும் மிக கெடுதல்ங்கிற மாதிரி மன அமைப்பு இன்றைக்கும் பெங்களூரில் உள்ளவங்கள்ட்ட 100% உண்டு, தமிழ்நாட்டில் உள்ளவங்கள்ட்ட 80% உண்டு. அது மாதிரி கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க மேற்கு தெற்கு எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. பார்த்திங்கன்னா மேற்கில் வராத பணம் ஒன்றும் கிழக்கில் வந்துட போகிறதில்ல, கிழக்கில் வராத பணம் ஒன்றும் மேற்கில் வந்துட போகிறதில்ல. ஏன்னா பணம் தான் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வாஸ்துவை பொறுத்தவரையிலும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குதுங்க, ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்குது. நிறைய தவறான வாஸ்துவோட நல்ல சுகமாக இருப்பாங்க பார்த்தா. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இந்த அடிப்படையாக வாஸ்துன்னு புஸ்தகங்களை படிச்சுட்டு அப்புறம் யாராவது 4 பேர் சொல்கிறத கேட்டு பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த நுணுக்கங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிலாம் நான் சொல்லலை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் பார்த்து கட்டினாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 70% மேலே வாஸ்து நீங்கள் பண்ண முடியாது. குறைஞ்சது அதிகபட்சம் ஒரு 80-80% பண்ணலாம், இடத்த பொறுத்து. 100% நான் வாஸ்து பற்றி வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்படி சொன்னால் அது தவறு. ஆக்சுவலாக கொடுக்குறவரும் தவறு, கேட்குறவருக்கும் தவறு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் முற்றம் வரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டை இப்போ பரவ விட்ருக்காங்க. இதில் சேனல்ஸில் யூடியூப்ஸில் எல்லாத்துலேயுமே. நீங்கள் முற்றம் வரக்கூடாதுன்னா, நகரத்தார்கள் அத்தனை பேர் வீட்லேயும் முற்றம் வச்சு கட்டியிருப்பாங்க, செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தாங்க. முற்றம் வந்து நடுவில் வரும். ஆக்சுவலாக முற்றம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முற்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம் உண்டு. அது நான் அது முற்றத்தை பற்றி மட்டும் விளக்கணும்னா அதுக்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நேரம் வேணும் ஆக்சுவலாக. ஆனால் முற்றம் வைத்து வீடு கட்டக்கூடாது. அப்புறம் வந்து நடுவில் வந்து சீலிங் ஹையாக இருக்கக்கூடாது, உயரமாக இருக்கக்கூடாது அப்படின்னா மிகப்பெரிய ஹோட்டல்ஸு, மிகப்பெரிய நிறுவனங்களில் சீலிங் ரொம்ப ஹையாக இருக்குது. சரி, இதெல்லாம் இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தோம். சரி, இப்போ நீங்கள் வந்து வீடு வாடகைக்கு போகிறீங்க. ஒவ்வொரு முறையும் வாஸ்து பார்க்குறவங்க கூப்பிட்டு, சார் இந்த வீட்டுக்கு நான் வாடகைக்கு போவேன், இந்த வீட்டுக்கு நான் வாடகைக்கு போகணும்னு கேட்க முடியுமா? ஏன்னா வாஸ்து பார்க்குறவங்க ஃபீஸ் கண்டிப்பாக கேட்டு தான் அவர். இன்றைக்குள்ளே கால சூழ்நிலை பணம் வேணும். அவர் ரூமில் உட்காந்துருப்பார், அவர் ஏசி போட்டிருப்பார், அவருக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவர் சம்பளம் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். எங்கே போனாலும் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீடு வாடகைக்கு போகும்போது புரோக்கர் கமிஷன் கொடுக்குற மாதிரி இப்போ வாஸ்து பார்க்குறவங்க கூப்பிட்டு பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்து போகிறவங்க நல்லா வசதியாக இருந்துட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டு போனாங்களா, அவங்க வேறு வீடு சொந்த வீட்டுக்கு போனாங்களா, நல்லா போனாங்களா, நல்லா இருந்துட்டு போனாங்களாங்கிறத மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு தைரியமாக குடி போயிடுங்க. 2000 வாடகை கூட வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துருவீங்க கண்டிப்பாக. இது ஒன்று. இது மாதிரி பார்த்து நீங்கள் போயிடலாம். அதே மாதிரி ஒரு வீடை வாங்கும்போது அவங்க என்ன நோக்கத்தில் அதை விற்றுட்டு போகிறாங்க, கடனை கட்ட முடியாமல் விற்றுட்டு போகிறாங்களா, அந்த வீடை யோசிங்க. அதை கூப்பிட்டு கேட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த வீட்டில் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடன் ஏற்படுறது 2 விதம் இருக்குது ஆக்சுவலாக. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ
இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க. இந்த சொத்து என்ன பிரச்சனையில் விற்கிறாங்க, என்ன பிரச்சனை அந்த சொத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சொத்தை வாங்க. அப்போ உங்களுக்கு வாஸ்து ஆலோசகர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு வாஸ்து ஆலோசகர் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் மனம் வந்து கூடவே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குங்க. இதுதான் கரெக்டு. நம்ம தான் அதை கேட்குறது எதிர்ப்பதமாக நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. மனசு எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கும். இது தப்பு, இது ரைட்டு. நம்ம தான் அதை மீறி இறங்கி நம்ம மாட்டிப்போம். சொல்லலாம் புது வீடு நீங்கள் பார்க்கும்போது ஃப்ளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-70% தான். இந்த புது வீடு வாங்கும்போது நிறைய பேர் நான் வீடு வாங்கிட்டேங்கிறாங்க. ஒரு டைமில் வீடு வாங்குகிற யோகம் அப்படின்னா முழுசாக காசை கொடுத்து வீடு வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு 50 லட்ச ரூபா கடன் வாங்கி வீடு வாங்குறாங்க. அது உங்கள் வீடு இல்லை, பேங்க்காரனோட வீடு. அது சொந்த வீடு கிடையவே கிடையாது. நீங்கள் சொந்த வீடு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் 20 வருஷம் ஃபுல்லாக வட்டி கட்டி கடைசியில் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டோட காஸ்ட்டை விட நீங்கள் விற்க போகும்போது லாஸில் தான் விற்றுட்டு வருவீங்க. அதனால் உங்கள்கிட்ட பணம் ஓரளவு சேர்ந்ததுக்கு பின்னாடி மேக்ஸிமம் கடன் வாங்காமல் வாங்க. அப்படி கடன் வாங்கினா நடுவில் அடைக்கக்கூடிய பிளான் உங்கள்கிட்ட இருக்கா? நான் லாட்ரி சீட்டையோ இல்லை மற்ற திடீர் அதிர்ஷ்டத்தையோலாம் சொல்ல. பணம் ஏதாவது ஒரு சோர்ஸ், ஒரு இடத்த வந்து விற்றுட்டு அடைக்கலாம் கடனன்னு சோர்ஸு, இல்லைன்னா எனக்கு வேலையில் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான் கடன் வாங்க. நீங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறது மிக மிக தவறு. 40 லட்சம் கொடுத்துட்டு 10 லட்சமோ 15 லட்சமோ கடன் வாங்கினா தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து அப்படி கடன் வாங்கிட்டனால கடன் கட்ட முடியலங்கிறது உங்களுடைய தவறு. அது பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ ஜாதகத்தில் வந்து நீங்கள் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது வீடு அப்போ அந்த ஜாதகம் அந்த இடத்துல எப்படி உபயோகப்படும்னு கேட்டிங்கன்னா, வீடு வாங்கலாமா வேண்டாமாங்கிறது கண்டிப்பாக ஜாதகம் பதில் சொல்லும். ரெண்டாவது வந்து வீடு வாங்குகிற யோகம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு கடன் இல்லாமல் வாங்குறதுக்கு பேர் தான் யோகம். கடனோடு வாங்குறதுக்கு பேர் வீடு வாங்குகிற யோகம் கிடையவே கிடையாது. அப்போ வீடு வாங்குறதுக்கான ஆலோசனை எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த வாஸ்து பார்த்துக்கிறதுல தவறு கிடையாது. அப்படி பார்க்கும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிச்சன். தென்கிழக்கு இல்லை வடமேற்கில் கிச்சன் இருக்கணும். அது முறைப்படி இருக்கணும். அதுக்கு நிறைய அளவுகள் இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு என்ன வாசலுங்கிற கேள்வியை சுத்தமாக விட்டுருங்க. ராசிக்கும் வாசலுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்கள் லக்னத்துக்கும் வாசலுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வாசலுடைய அமைப்பு கரெக்டாக இருந்தால், நிறைய பேர் அந்த வடகிழக்கில் மூலையில் கொண்டு போய் வாசலை வச்சுருவாங்க. வடமேற்கில் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு கார்னரில் மேற்கு பகுதியில் போய் வாசலை வச்சுருவாங்க. அது வைக்கக்கூடாது. வாசலுக்கு அளவு இருக்குது. 4 பாகமாக ஒரு பகுதியை பிரிக்க வேண்டும். கிழக்க 4 பாகமாக பிரிச்சிங்கன்னா 40 அடி இருந்தால் 10 அடி வடகிழக்கு, 10 அடி தென்கிழக்கு, 10 அடி வந்து கிழக்கு, 20 அடி வந்து கிழக்கு. ஸோ 20, 10, 10 அந்த 20 அடிக்குள்ளே தான் வாசல் வரணும். அந்த 20 அடிக்குள்ளேயும் வடகிழக்கு பகுதி கார்னரில் அந்த வாசல் வரணும். அப்படி வந்தால் தான் அது கரெக்டான வாசலாக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்குங்க. பெரும்பாலும் ஃப்ளாட்ஸில் நடுவில் தான் படிக்கட்டு போட்டிருப்பாங்க. இதில் வந்து மெயினாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து பெட்ரூம். அடிக்கடி சண்டை வராமல் இருக்கிறதுக்கு வடகிழக்கு ஈசானிய மூலையில் இருக்க பெட்ரூம் கண்டிப்பாக சண்டை வரதான் செய்யும். வயதானவர்கள் வந்து அந்த பெட்ரூமில் வந்து இருக்கலாம், தவறு கிடையாது. ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட்டு உள்ளவங்க இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யோகிகள் இருக்கலாம், நல்ல உண்மையான சாமியார்கள் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து வடகிழக்கு பகுதியில் அவங்க இருக்கலாம், வசிக்கலாம், அவங்க இருக்கலாம். நிறைய பேர் அந்த அலுவலகங்களுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா தென்மேற்கில் ஆஃபீஸ் ரூம் போட்டு சும்மாவே உட்காந்துருப்பாங்க. காரணம் என்னென்னா தென்மேற்கு வந்து சும்மா இருக்க வைக்கும். பேசாமல் இருக்கலாம், சாப்பிட்டு தூங்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் வந்துடாது. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கணும், மேலே வளரணுன்னா சில நேரத்தில் ஈசானியத்திலே வந்து உங்கள் அலுவலக அறையை அமைக்க வேண்டியது வரும். சில தொழில்களுக்கு தென்கிழக்கில் உங்களுடைய அலுவலக அறையமே அமைக்க வேண்டியது வரும். சில தொழில்களுக்கு வடமேற்கில் அலுவலக அமையை அமைக்க வேண்டியது வரும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நுணுக்கங்கள் நான் சொன்னேன். இவங்க ஒரு 20 கான்செப்டை வச்சுட்டு வாஸ்துப்படி வீடு கட்டிட்டேன். அங்கே போய் பார்த்தோம்னா மூலமண்டபமே மாறி இருக்கும். பிளானை பார்த்துருவாங்க. பிளானை பார்த்துட்டிங்கன்னா ஓகே அப்படின்ட்டு அது மாதிரி கட்ட கொடுத்துருவாங்க. மூலமட்டம் போய் செக் பண்ணிங்கன்னா மூலமட்டம் ஆகிடுச்சுன்னா வாஸ்து கோளாறு ஃபுல்லாக நீங்கிடும். அதாவது வாஸ்து கோளாறு ஃபுல்லாக வந்து பிரயோஜனம், அதாவது ஃபுல்லாக பாதிப்புகளை எக்கச்சக்கமாக ஏற்படுத்த நீங்கள் வாஸ்துப்படி கட்டினாலுமே, முழுமையாக வாஸ்துப்படி பார்த்து கட்டினாலுமே மூலமட்டம் மாறிடுச்சுன்னா வாஸ்து வேலை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில கட்டடங்கள் திசைக்கு நிற்காமல் இருக்கும். அந்த திசைக்கு நிற்காமல் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு கரெக்டாக பார்த்து திசைக்கு சரியாக
வீட்டை அமைக்க வேண்டும். அது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் நிறைய ஏரியாவில் கிராஸாக இருக்கும். அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய வாஷிங்டன்னு, டெக்சாஸு, கலிஃபோர்னியா இங்கெல்லாம் நிறைய கிராஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இது மாதிரி ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கிராஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்போ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக அமைக்கணும். இது ஒரு மிகப்பெரிய கலை, மிகப்பெரிய சப்ஜெக்டு. சரி, வாஸ்துவால் ஒருத்தரோட வாழ்க்கையை புரட்டி போட்டு தலைகையில் மாற்றி அமைச்சிட முடியுமா அப்படின்னா கஷ்டம். என்ன இப்படி இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியில் கஷ்டங்கிறீங்களேன்னா இல்லை, மிக மிக அற்புதமாக உபயோகப்படக்கூடிய விஷயம். உங்கள் நம்பிக்கை வாசு தான் என்னை மிகப்பெரிய உயர்த்தி மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்குது அப்படிங்கிற கருத்து இல்லை. நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டம் இல்லாமல் லாபமாக மேலே 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 வளருவதற்கு வாஸ்து கண்டிப்பாக உதவி செய்யலாம், மாற்றமே இல்லை. ரொம்ப லாட்டரி சீட்டு மாதிரி வாஸ்துவையோ ஜோதிடத்தையோ எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் அடிப்படை உண்மை. இந்த வாஸ்துவில் மனையடினா கீழே மனையடி சாஸ்திரம் ஒன்று தனியாக இருக்குது. பூமிக்கு கீழே உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள்.